இல்லை, இப்படி தான் விஷயம். யார் இங்கே அதாவது ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்களோ நாளை மறுமையில் சொர்க்கம் போகிறதுல பூர்ணமான சந்தோஷமே குடும்பமாக போகிறதுல மட்டும்தான் இருக்குது. கணக்கிட்டா இல்லைடா உண்மையிலே அதில் அந்த சந்தோஷம் பூர்ணம் இல்லாத மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எந்த மனைவி எந்த பிள்ளைகளுக்காக எந்த குடும்பங்களுக்காக நம்ம உழைச்சிக்கண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்தோமோ அந்த குடும்பத்தில் ஒரு மனைவி ஒரு பிள்ளை நரகம் போகிறத நினச்சா எப்படி அது நம்ம அப்படி அங்கீகரிக்க நினச்சி பார்க்குறோமா? இல்லாது. அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களோடு அவர்களது பரம்பரையை நாம் சேர்த்து சொர்க்கத்துக்கு என்ன செய்தோம், அனுப்பினோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். ஸோ எனவே எப்படியாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால், அதாவது இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரி அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, குழந்தை கிடைப்பதற்கு அவரோட மனைவியை நம்ம சீர்படுத்தி கொடுத்தோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாதிரி எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சொர்க்கத்தில் எங்களோடு நுழையணும் என்பது தான் ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆசைகள் உண்டாக இருக்கணும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா ஏன் சொல்கிறான்டா, நாளைக்கு என்ன பிள்ளையோ என்ன மனைவியோ என்னது நரகம் போகிறது ஒரு மனிதனால சகிக்க இயலாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, அல்லாஹ் தஆலா ஏன் சொல்கிறான், அவங்க தான் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டியவங்க, அவங்க ஓடுறது பெரிய பாரமாக மறுமையில் என்ன செய்யும் இருக்கும் என்றதுனால நான் சொல்கிறான். அதனால இங்குள்ள மனைவிமார்கள் நமக்கு நாளை மறுமையில் மனைவியாக கிடைக்கணும்னு சந்தோஷப்படணும், அதை விரும்பணும். அடுத்து இங்குள்ள பிரச்சனை அது இங்குள்ள பிரச்சனை தான், அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே பிரச்சனை. அடுத்தது ஹூருல் ஈன்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த உலகத்து பெண்கள் தான். நாளை மறுமையில் அழகிலும் அந்தஸ்திலும் விளங்கிட்டா கண்ணியத்திலும் நெருக்கத்திலும் மிக சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் தான், ஊருல் ஈன்கள் அல்ல. ஊருல் ஈன்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய பெண்களை தவிர ஒரு நாள் இவர்களை விட அவர்கள் என்ன, அதாவது அவர்களை விட இவர்கள் குறைஞ்சவர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஊருல் ஈன்கள் வந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பிரத்யேகமாக படைச்சு சொர்க்கத்தில் என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இவர்கள் தங்க அமல் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சுமந்து வளர்த்து கண்ணீர் வடித்து சிரமங்களை சுமந்து அந்த என்ன ஈமானுடைய அந்த முயற்சியால் சொர்க்கம் போறவங்க யார் உயர்ந்தவர்கள்? ஈமானோட முயற்சியால் சொர்க்கம் போறவங்க உயர்ந்தவர்கள், அங்குள்ளவங்க உயர்ந்தவர்கள். நிச்சயமா இவர்கள் தான் என்ன உயர்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன மிகப்பெரிய தரஜாக்களை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தில். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். ஆயிஷா ரலியல்லாஹு சிறந்தவங்களா, ஹதீஜா ரலியல்லாஹு சிறந்தவங்களா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்களா, ஹூலின் சிறந்தவங்க, யார் சிறந்தவங்க? இவங்க தான் சிறந்தவங்க. விளங்கிட்டா, அவங்க உலகத்து பெண்கள் தான், இவங்க தான் சிறந்தவங்க. அதே போல யார் யாரெல்லாம் சாலிஹான வாழ்க்கை அளிக்கிறாங்க அவங்க தான் என்னது சிறந்தவங்க. அதனால ஒவ்வொரு மனிதனுடைய துஆவை ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்கள் பெண்கள் எங்கள் குழந்தைகள் எங்கள் மனைவிமார்கள் அதை எங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்லாஹ் ஆக்கணும்னு என்ன செய்யணும், நம்ம துஆ கேட்கணும். அவர்கள் எங்களோடு சொர்க்கத்துக்கு வரணும்ன்றதுல மிகப்பெரிய ஆசை, மனைவி படணும் கணவனு படணும், அவர்கள் தான் எல்லாரையும் விட நெருக்கமானவர்களாக இருக்கணும் என்ன செய்யணும், அவங்க எதிர்பார்க்கணும். அதனால அது ஒரு உலகத்தில் சிக்கல் சச்சரவுகள் பிரச்சனைகள் என்ன செய்யும், அது இருக்க தான் செய்யும். அதுக்காக வேண்டி மறுமையில வரப்படான்னு நினைச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு இல்லை. அதாவது ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹூரின்கள் வாக்களிக்கிறான். யாராவது பெண்கள் எங்கிருந்துக்குன்னு எங்களுக்கு ஹூரில் ஆண்கள் கிடைக்கும்னு நினைச்சா அவங்க நரகம் தான் போகணும். ஏன் சொல்லுங்களேன், ஒரு கணவனோட வாழ்ற டைம்ல இன்னொரு ஆளை பத்தி கற்பனை பண்ணா அதென்ன, ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோட வாழ்ற டைம்ல இன்னொரு ஆளை பத்தி என்ன செய்யலாம், நம்ம கற்பனை பண்ணலாம். ரைட்டா, இன்னொரு ஆளை பத்தி என்ன செய்யலாம், கற்பனை பண்ணலாம். ஆனா நாங்க என்ன செய்யக்கூடாது, பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. கற்பனை பண்ண பிழை, மார்க்கத்துக்கு என்ன கற்பனை பண்ணால் அது பிழை, மார்க்க முரணான விஷயம் இடத்துல செய்ய தெரிஞ்சுக்கிறோம், அது பிழை. அல்லாஹ் தஆலா இவ்வளவுதான் வாக்களிச்சுக்கிறான், அல்லாஹ் தஆலா இவ்வளவுதான் என்ன செஞ்சுக்கிறான், வாக்களிச்சுக்கிறான். அதே கணவன்மார்கள் பெண்களுக்கு என்ன செய்வாங்க கிடைப்பாங்க. கணவன் இல்லாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் கணவன் மனைவி இல்லாத துணைகள் இருந்திருப்பாங்க இந்த உலகத்தில், அவர்களோடு என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா சேர்த்து வைக்கலாம். விதவையாகவே மரணிச்சு ஒருத்தரிப்பாரு, அதாவது கணவன் பொருத்தம் இல்லாமல் விவாகரத்தில் மரணிச்சு அதே கணவனோட வாழ நினைக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி அல்லாஹ் தஆலா ஒரு செட்டப் ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் ஒரு மனைவிக்கு பல கணவன்கள் என்கின்றது பெண்களே விரும்ப மாட்டாங்க, நல்ல பெண்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம கேட்கிறோமே தவிர எந்த ஒரு நல்ல பெண்ணும் என்ன செய்ய போறது இல்லை, சும்மா ஒரு லாஜிக்காக கேட்குறாங்களே தவிர அவங்கள்ட்ட கேளுங்க சரி அந்த மாதிரி சிந்தனை எங்களுக்கு இல்லை. எந்த நல்ல பெண்ணும் என்ன செய்வாங்க, ஒரு வாதத்துக்கு அவங்க கேட்குறாங்களே தவிர அவங்க ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லை. ஆண்கள்கிட்ட இந்த குறுக்கு புத்திக்கே தவிர பெண்கள்கிட்ட என்ன செய்யாது, அவங்களுக்கு வந்து தண்ட கணவன் கிடைக்கணும் என்ற சிந்தனை தான் அவங்களுக்கு என்ன செய்யும் 100% இருக்கும். ஆம்பளைக்கு தான் எந்த யோசனை வடிக்கின்றேன். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, தண்ட கணவன் சொர்க்கத்தில் கிடைக்கணும் என்ற எண்ணம் தான். கேட்டு பாருங்க ஃப்ரேங்கா, அவங்க நிச்சயமாக என்ன செய்வாங்க, அதை தான் சொல்லுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை.